ஒரு சின்ன பொண்ணோட ரூம்ல பாத்தீங்க அப்படின்னா, அவ அவளோட டேபிள் கிட்ட உட்கார்ந்துட்டு, "என்னடா ஹோம் ஒர்க் வந்துருச்சு" அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கா. சோ அவளால அத கம்ப்ளீட் பண்ண முடியல. அன்னைக்கு நைட் அப்படியே வந்து தூங்கிடுறா. அப்ப பாத்தீங்க அப்படின்னா, பக்கத்துல இருந்த ஒரு பொம்மைக்கு வந்து உயிர் வந்து, அது வந்து அந்த ஹோம் ஒர்க் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கு. காலைல அந்த பொண்ணு கண்ண முழிச்சு பாக்கும்போது, அந்த பொம்மை பாத்தீங்க அப்படின்னா, அங்க இருக்க எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே வந்து விடை எழுதிட்டு இருக்கு. இத பாத்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆயிடுறா. எல்லா பேஜையும் புரட்டி பாக்குறா. பெண்டிங்ல இருந்த எல்லா ஹோம் ஒர்க்குமே வந்து இந்த ஒரு பொம்மை வந்து பண்ணி முடிச்சிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஸ்ஸுக்கு லேட் ஆச்சு. இந்த பொண்ணு அப்படியே போயிடுறா. அதுக்கப்புறமா ஸ்கூல்ல இருக்க எல்லா ஹோம் ஒர்க்கையும் எடுத்து இந்த பொம்மை கிட்டே வந்து குடுத்துடுறா. குடுத்துட்டு இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வீடியோ கேம்ல ரொம்ப ஜாலியா வந்து விளையாண்டுட்டே இருக்கா. இந்த பொம்மையும் பாத்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு குடுக்குற எல்லா ஹோம் ஒர்க்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த டேபிள் மேல நின்னுகிட்டே வந்து பண்ணி முடிச்சிட்டு இருக்கு. சோ இது இப்படியே ஒவ்வொன்னா கம்ப்ளீட் பண்ண இதோட ஹைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ கேம்ல இருந்துட்டு ரொம்ப ஜாலியா அவ பாட்டுக்கு வந்து விளையாண்டுட்டே இருக்கா. அப்போ ஒரு நாள் இந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ வந்து இந்த பொண்ணை எழுப்புறாங்க. இவளும் திரும்பி பார்த்தா அந்த ஒரு பொம்மை நல்லா இவ ஹைட்டுக்கு வந்து வளர்ந்துருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பாக்கெட்ல இருந்து ஒரு வீடியோ கேம் எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து அந்த பொண்ணோட பேக் போட்டு அது வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்புது. அதான் அந்த வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா அதோட கை வந்து பொம்மை கையா வந்து மாறிட்டு இருக்கு. சோ அப்படியே அந்த ஒரு மனுஷ பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த பொம்மை இதுக்கு முன்னாடி எவ்வளவு குட்டியா இருந்ததோ அந்த அளவு குட்டியா ஒரு பொம்மை மாதிரி வந்து ஆயிடுது.